இருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியிலிருந்து கீழ்நிலையிலிருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே இன்னி அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்றுறது அது செஞ்சிருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுத்த பெருத்த ஆதரவு. நான் 54% வந்தது, அவருக்கு 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டு தான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லி தான் நான் அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். நான் பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்கள் அமைச்சரை இருக்கணும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டு தான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கடைசியில் கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்பொழுது என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியெல்லாம் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதியை அதற்குரிய காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விளக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து விட்டு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்து விட்டு பின்னதான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த உற்சாகம் நடத்தப்பட வேண்டும் தான் விதி. இந்த விதியை மாற்றுவது யாரு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பதை மாற்றி செய்வதற்கு நீங்கள் யார்? அதுக்கு நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இது நடந்துட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், சொல்லுங்க. எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவர்கள் எல்லாம் அம்மாவும் கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்க சீரழிக்கிறீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டிருக்க நிலையில் இருக்கிய புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பங்கம் விளைவித்துள்ள இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்து பிரபலம் போன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சமும் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விளைவிக்கிறேன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.